தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை விடுதி கிராமத்தில் வாய்க்கால் உடைந்த ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 வீடுகளின் சுவர் இடிந்து சேதமடைந்ததால் வீடுகளில் மக்கள் தவித்து வருகின்றனர். 4 வீடுகளின் சுவர் இடிந்து சேதமடைந்ததால் வீடுகளின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. 4 வீடுகளில் சுவர் இடிந்துள்ளதால் வீடின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகாவுக்குட்பட்ட பாப்பப்பட்டி ஊராட்சியில் உள்ள புதுக்கோட்டை விடுதி கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் இந்த கிராமத்தின் அருகே காவேரி ஆற்றிலிருந்து செல்லம்பட்டி கிராமம் வழியாக பிரிந்து உளவயல் வடிகால் வாய்க்கால் மூலம் மாலைமேடு வரை தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த வடிகால் வாய்க்காலில் முறையாக தூர்வாரப்படாமலும் கரைகளை சரி செய்யப்படாததால் தொடர்ந்து பெய்த கனமழையால் அளவுக்கு அதிகமாக மழைநீர் வந்ததால் புதுக்கோட்டை விடுதி பகுதியில் வடிகால் வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீர் முழுவதும் ஊருக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அருகே உள்ள 25 ஏக்கருக்கு மேலே உள்ள நடவு செய்யப்பட்ட வயல்களிலும் மழைநீர் புகுந்ததால் நடவு செய்யப்பட்ட 45 நாட்களான நெற்பயிர் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் இது தொடர்ந்து பெய்த இந்த மழையாலும் ஊருக்குள் புகுந்த மழை நீராலும் அக்கிராமத்தில் உள்ள வடிவேலு, சக்திவேல், முனியாண்டி ஆகியோரின் 3 வீடுகளும் முழுமையாக சேதமடைந்துள்ளது. மேலும் முருகேசன், கோவிந்தராஜ், ஜெகநாதன் ஆகிய 3 வீடுகளும் சுவர் இடிந்து சேதமடைந்துள்ளது. இதனால் வீடுகளிலிருந்து தவித்து பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் வடிகால் வாரியை முறையாக தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும். மேலும் பாதிப்படைந்த வீடுகளை நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த மழைநீர் சாலைகளை பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தேவராஜ் பழனி, தங்களுடைய தகவலுக்கு நன்றி.